சாயில் டெஸ்டிங் வெஹிக்கிள்குள்ள என்னென்ன டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் அந்த ஸ்பீக்லேருந்து வந்த அந்த சாயில் டெஸ்டிங் வெஹிக்கிள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் ஃபோட்டோமீட்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சாயிலில் எவ்வளோ கால்சியம் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. 1 2 3 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச் மீட்டர், அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மீட்டர் இருக்குது. சாயில், அதுக்கப்புறமா இந்த டிஸ்டில் வாட்டர். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அதை ஸ்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அதில் இந்த அயான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பிஹெச், முக்கியமாக இந்த தரைகளில் இந்த சாயிலில் எவ்வளோ பிஹெச் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சாம்பிள் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிங்க் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இதில் இந்த பாலிஷ்டு வாட்டர், அதாவது டிஸ்டில்டு வாட்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஷேக்கர் ஒன்று வச்சுக்கிறாங்க. இந்த சாம்பிள்ஸை வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக இந்த கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஷேக்கரில் போடுறாங்க. ஷேக்கரில் போட்டதுக்கப்புறமா இந்த கலோரிமீட்டர், அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஃபோட்டோமீட்டரில் வந்துட்டு இந்த அனாலிசிஸ் சாம்பிள்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் பார்க்குறது இந்த கலோரிமீட்டர், ஃபோட்டோ கலோரிமீட்டர் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்குறது இந்த ஷேக்கர் இருக்குது. இது வந்து ஃப்ளேம் ஃபோட்டோமீட்டர். முக்கியமாக இதில் பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது அந்த சாயிலில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த வெஹிக்கிளுக்குள்ள இந்த ஏசி ஃபெசிலிட்டி இருக்குது. 5க்கும் மேற்பட்டவங்க இந்த டெஸ்டிங் வந்துட்டு ஒரே நேரத்தில் பண்ணலாம். இதுதான் இந்த வெஹிக்கிளினுடைய ஃபுல் வியூ. இந்த வெஹிக்கிளில் மொத்தமாக ஒரு 7 டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதாவது மேக்ரோ நியூட்ரன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு 1 hour இல்லைனா 2 hours இந்த ரிசல்ட்டை உங்கள் கையிலேயே கொடுத்துருவாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அவங்க லேப் ஃபெசிலிட்டிக்கு போயிட்டு அங்கே போய் கண்டுபிடிச்சிக்கிடலாம்.